ஆறா மூலியமா உடல் ஆரோக்கியம் வந்து மேன்மை அடையுதுங்க. அதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாங்க. ஆறால வந்து சக்கராஸ் இருக்குதுங்க. 7 சக்கராஸ் பிரதான சக்கராஸ். அதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அந்த சக்கராஸ்க்கு வந்து ஒவ்வொரு பஞ்சபூதங்கள் வந்து சக்தியை கொடுக்குதுங்க. அந்த சக்கராஸ் அந்த எனர்ஜியை வாங்கி அந்த எனர்ஜியை சுற்றி இருக்கிற உடல் உறுப்புகளுக்கு வந்து அது சப்ளை பண்ணுதுங்க. அதனால அந்த உடல் உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்குது. அந்த காலத்துலலாம் முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான மெடிக்கல் டெவலப்மெண்ட்லாம் இல்லாத காலத்தில் கூட உடல் ஆரோக்கியமாக இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா அவங்க இயற்கையை நேசித்தாங்க, இயற்கையை மதித்தாங்க. ஒரு காட்டுக்குள்ளே இறங்கும்போது கூட வந்து மண்ணை தொட்டு கும்பிட்டு இறங்குனாங்க. அவங்க ஆத்மார்த்தமாக அதை நேசித்ததுனால அதை மதித்ததுனால அந்த பஞ்சபூதங்கள் வந்து அந்த சக்கராஸுக்கு வந்து அந்த எனர்ஜியை வந்து கொடுத்துருச்சுங்க. அதுக்கு உண்டான பழக்க வழக்கங்களும் இருந்தது அவங்ககிட்ட. அது மூலியமா வந்து சக்கராஸ் எனர்ஜி அடைஞ்சதுனால அது சுற்றி இருக்கிற உறுப்புகளை அது ஆரோக்கியமாக பார்த்துக்குச்சுங்க. மெயினாக ஆறா ஒன்று வந்து நல்லா இருந்தாலே நம்ம உடல் ஆரோக்கியமும் மனசும் நல்லா இருக்குதுன்னு அர்த்தங்க. அந்த காலத்தில் வந்து அதை வந்து அவங்க மெயினான விஷயத்த வந்து கண்டிஷனில் வச்சுக்கிட்டாங்க. அதனால நம்மளை விட ஹெல்த் வைஸ் பெட்டரான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஒவ்வொரு சக்கராஸும் வந்து எந்த பஞ்சபூதம் வந்து சக்தியை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்குங்க. அந்த லிங்க்கு நான் தர்றேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க போய் பாருங்கள். ஆறா ஒன்றை சரி பண்ணிட்டா சரியாக வச்சுக்கிட்டோம்னாலே நம்ம வந்து அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுங்க.